அப்போ புடவை கிஃப்டா கொடுத்தவங்களுக்கு தான் உங்க ஓட்டு அல்லே? ஆமா, இவ்ளோ காஸ்ட்லியான புடவைய கிஃப்டா கொடுத்த லக்ஷ்மி அக்காக்கு தான் ஏன் ஓட்டு. இதுல என்ன டவுட்டு? வாட்? கமகின், லக்ஷ்மி கொடுத்தாங்களா? என்ன பிரதீபா, இதுல உனக்கு ஏன் அவ்வளவு பெரிய ஷாக்கு? ஓ, லக்ஷ்மி இந்த ரேஞ்சுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துட்டாளே அப்படின்னு ஃபீல் பண்றியா? இருக்காத பின்ன. எப்ப பார்த்தாலும் ஏ ஸ்டேட்டஸ் வேற, ஏ ஸ்டேட்டஸ் வேறன்னு சொல்லிட்டே இருப்பாங்க பிரதீபா. அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஒரு பட்டு புடவையாவது கொடுக்கணும் இல்ல பிரதீபா? கம் ஆன் கைஸ், ஸ்டாப் யுவர் ஆக்டிங், ஓகே? இந்த புடவையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க கொடுக்க சொன்னதே நான் தான். என்ன பிரதீபா சொல்றீங்க? எதிர்ல விளையாடுறதுன்னு இல்லையா? வாட்? அதானே, இவ்ளோ அல்பையா இருக்கா? ஐயோ, நீ எதுவும் வாங்கி குடுக்கலனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க வாங்கி கொடுத்தத நீ தான் கொடுத்தேன்னு சொல்ற பாரு, சரியான பச்சை போய் பிரதீபா. நோ 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 நோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலா நான் காசு செலவு பண்ணி தான் இந்த ஹோல் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு புடவை கிஃப்டா கொடுக்க சொல்லியிருக்கேன். ஐ திங்க் அந்த கடைக்காரங்க பை மிஸ்டேக் லக்ஷ்மியோட பேரை ஏதோ தப்பா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் பை மிஸ்டேக் கைஸ். காட், வரட்டும் இருக்கு அவங்களுக்கு. ஹலோ ஹலோ பிரதீபா, ஓவரா சீன் போடாத. வாட்? அந்த கடைக்கார பொண்ணுங்க யார் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லவே இல்ல. அப்போ எப்படி லக்ஷ்மி தான் தந்தான்னு നിങ്ങൾ கன்ஃபார்ம் ചെയ്യുന്നത്? நீங்களே புடவைய பாருங்க, அப்பதான் தெரியும். பாத்தீங்களா, ரோஜா பூ இருக்கா? பிரதீபா, நீ இந்த மாதிரி ஏதாவது தகுடுதத்தம் பண்ணுவேன்னு தான் பவித்ரா முன் யோசனையா ரோஜா பூ டிசைன் இருக்கிற புடவையா பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கா. லக்ஷ்மியோட சின்ன ரோஜா பூ தானே, எங்க ஓட்டும் ரோஜா பூக்கு தான். இனியாவது கொஞ்சம் புத்தி வருதான்னு பாப்போம். வா கீதா. ஹலோ ப்ளீஸ், நான் சொல்றது என்னதான் ஸ்டண்ட் அடிச்சாலும் எங்க ஓட்டு உனக்கு இல்ல, லக்ஷ்மிக்கு தான். பிரதிபா, வரட்டும் அந்த கடைக்காரங்க. பேமெண்ட் பேலன்ஸ் வாங்குறதுக்கு அவங்க வரனால வீட்டுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்னம்மா? செக்ரட்டரி எலெக்ஷன் நிக்கறாங்களா? இந்த புடவை அவங்க கொடுக்க சொன்னாங்க. ஓகே, இந்தாங்க. வர மேடம். தேங்க்ஸ் மா. புடவை சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சரி, என்னம்மா? இந்த புடவைய கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க. யாருமா? செக்ரட்டரி எலெக்ஷன்ல நிக்கறாங்களா, அவங்க தான் சார். வரேன். சரி. கொடுங்க. ఏంటి ప్రతిభ ఇలా అయింది? அதான் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி அந்த சாரி முழுக்க ஆர்டர் பண்ணது நான், கொடுக்க சொன்னது நான். கடைசில அந்த லக்ஷ்மி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. நீ டிசைன் பார்க்கலையா? நோ, நான் பார்க்கலையே. அந்த கடைக்காரன் கல்பிரிட் ரோஜா பூவை டிசைனா போட்டு என் மொத்த பிளானையும் ஸ்பாயில் பண்ணிட்டான். இப்ப என்னடா 10 பைசா செலவில்லாம அவளுக்கு தான் பேர் கிடைச்சிருக்கு. இவ்ளோ பணம் செலவு பண்ண எனக்கு கெட்ட பேர். நைஸ், வெரி நைஸ். இதுதான் வெள்ளம் சாப்பிடுறது வர்த்த விரல் சூப்பர்து இன்னொருத்தன் சொல்லுவாங்க. காட், பரிமளம்மா, நீங்க வேற வெல்லம் விரல்னு டைம் தெரியாம ப்ளீஸ் ஷட் அப். நானே அந்த லக்ஷ்மிக்கு நாளுக்கு நாள் சப்போர்ட் கூடிக்கிட்டே போகுதுன்னு ஆத்திரத்துல இருக்கேன். ఏంటి ప్రతిభ, మనం టెన్షన్ అయ్యి ఏం చేయగలం చెప్పు? ఆ దేవుడున్నాడే, ఆ లక్ష్మి పక్కనే ఉన్నాడు. మనమేమీ చేయలేం. நோ, அந்த கடவுளே அவ பக்கத்துல இருந்தாலும் அவளை நான் ஜெயிக்காம விட மாட்டேன். ஹே வா வா, அதோ அவங்க தான். மேடம், கடைக்கார பொண்ணுங்க கண்டமாக போறாங்க. ஏய் வா போலாம். மேடம், நீங்க சொன்ன மாதிரி எல்லா அபார்ட்மெண்ட்ஸ்க்கும் புடவையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் மேடம். உங்களுக்கும் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் மேடம். ரோஜா பூ டிசைன் போட்டு அருமையா இருக்கு, பாருங்க.
எலெக்ஷன் அன்னைக்கு இந்த ரோஜா பூ புடவைய கட்டிக்கிட்டு நின்னீங்கன்னு வைங்க, மொத்த ஓட்டு உங்களுக்கு தான் மேடம். இது சும்மா காம்ப்ளிமெண்ட் தான் மேடம், இதுக்கு காசெல்லாம் வேண்டாம். ஓ இஸ் இட் சோ ஸ்வீட். எனக்கு பார்த்து பார்த்து இவ்ளோ நல்லது செஞ்ச உங்களுக்கு நான் ஏதாவது பதிலுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாமா? அது உங்க இஷ்டம் மேடம். நீங்களா பார்த்து எது கொடுத்தாலும் நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். అదా వాంగిక్రేని చెప్తున్నారు కదా, కూడు ప్రతిభ. How dare you? Total expenses நான் பண்ணுவேன், நீங்க அவளுக்கு ஃபேவர் பண்ணுவீங்களா? அவுட் அவுட் ஐ சே. வாடி போலாம். நான் இப்ப என்ன பண்றது? அடடடா, மணி ஆயி போச்சே. ஐய, காலையில தண்ணி வர மாட்டேங்குதே கடவுளே. அர்ச்சனா, அர்ச்சனா, இல்ல பாத்ரூம்ல தண்ணி. ஏன் மாமா அலறிட்டு இருக்கீங்க? பாத்ரூம்ல தண்ணியே வரல. அங்க மட்டும் தண்ணி கொட்டோன்னு கொட்டிட்டு இருக்கா? பாத்திரம் தேய்க்க சிங்க்ல தண்ணியை திறந்தா தண்ணி வர மாட்டேங்குது. அந்த செக்ரட்டரி என்னத்தை தான் பண்ணி தொலைக்கிறாரோ தெரியல. வாங்க போய் விசாரிப்போம். போய் கேப்போம். கத்திக்கிட்டு இருக்காரு. ఏంటి సార్, నీళ్ళు లేకుండా ஒரு வேலை கூட நடக்காது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லையா? ஆமாங்க சார், ஏதாவது பண்ணுங்க. தண்ணி இல்லாம ஆபீஸ்க்கே போக முடியல. லாஸ் ஆஃப் பே. ஐயோ, கொஞ்சம் பொறுமையா இருங்களேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன ஒண்ணு சார் பொறுமையா இருக்க சொல்றீங்க? மெயின்டெனன்ஸ்க்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கீங்கல்ல, அது எதுக்கு? இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்றதுக்கு தானே. என்னையா செக்ரட்டரி, இந்த சின்ன பிரச்சனையை கூட சரி பண்ண தெரியாதா? அப்படி கேளுங்க மாமா. எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? இப்ப நான் பேசலாமா? ஒன்னு மனசுல வாங்கிக்கங்க, இப்ப நான் செக்ரட்டரியே இல்ல. எந்த போஸ்டிங் டைம் தீர்ந்து போய் இந்த பிரச்சனையில எனக்கு ஏது சம்பந்தமும் இல்ல. உங்களுக்கு இந்த பிரச்சனைய தீக்கணும்னு நினைச்சா செக்ரட்டரி போஸ்டுக்கு நிக்கிற 2 பெண்குட்டையும் போய் சோய்க்கா. என்ன ஆளை விடுங்க சாமி, எந்த குருவாயூரப்பா வரும். என்ன மாமா, இவர் பாட்டு பொறுப்பு இல்லாம சொல்லிட்டு சாருன்னு உள்ள போயிட்டாரு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லையா? வரணும் இல்லையா? தள்ளுங்க சார். என்ன எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்ல மாடி, வாட்டர் ப்ராப்ளம், அத பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, நானே இத பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க செக்ரட்டரி? உன்னி சார், உன்னி சார். அவர் தான் பிரச்சனைய புதுசா நிக்கிற செக்ரட்டரி கிட்ட போய் தீர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? பிரதிபா, பிரதிபா, கரெக்ட் டைம்க்கு வந்துட்டியே. இங்க என்ன பிரச்சனை? வெயிட், நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஆல் ஐ நோ, வாட்டர் ப்ராப்ளம் தானே. ஆக்சுவலா நான் செக்ரட்டரி போஸ்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் கைக்கு இந்த இஷ்யூவை தான் எடுத்து செட்டில் டவுன் பண்ணணும்னு நினைச்சேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ வந்துருச்சு. Hey guys, don't worry. பிரதிபா is here. Definitely solve பண்ணி கொடுப்பேன். ఏంటి ప్రతిభ, నీళ్ళు వస్తాయా? வரும், கண்டிப்பா வரும். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிட்டு தானே இந்த பிரதிபாவே வந்திருக்கா. ஓ,
பிரதீபா, இந்த மாதிரி வாயில வடை சுட்டதெல்லாம் போதும். விஷயத்துக்கு முதல்ல ஸ்ட்ரைட்டா வாங்க. ஓ மை சோ கியூரியஸ். ஆக்சுவலா நான் அலோபதி மெடிசன் மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்க்கும் ஈஸியா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவேன். இன்ஃபேக்ட் டு சே எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் நான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு தான் இங்க வந்திருக்கேனே. அப்ப முதல்ல அத சொல்லுங்க. அப்படியே பிரதிபா, സൂപ്പർ. അതിന് എന്ത് ഏർപ്പാടാ ചെയ്തിരിക്കുന്നത് അത് പറ. இந்த അപ്പാർട്ട്മെന്റിലുള്ള പ്രോബ്ലമേ വാട്ടർ പ്രോബ്ലം മാത്രമാണ്. അത് മാത്രം നീ ശരിയാക്കിയ നീ താ இந்த അപ്പാർട്ട്മെന്റിക്ക് സെക്രട്ടറി. ரைட். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஆக்சுவலா நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற வாட்டர் ப்ராப்ளம்க்கு நாம டெய்லி வெளியில இருந்து லாரி வாட்டர் வாங்கி தான் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? ஒரு லாரி டேங்க் வாட்டர் 1500 rupees. ஆனா நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, நம்ம ஏரியா கவுன்சிலர் கிட்ட பேசி கார்ப்பரேஷன் லாரி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். You see? So இனி ஒரு லாரி லோடோட காஸ்ட் வெறும் 1000 rupees தான். எவ்வளவு? 1000 rupees தான். 500 rupees மிச்சம் பண்ணிருக்கேன். ஓ, இப்ப என்ன முன்னாடி இருந்த செக்ரட்டரி செஞ்சதா கொஞ்சம் இப்படி ரேட் பேசி கம்மி பண்ணிருக்கீங்க, அதுக்கு தான் இவ்ளோ பில்டப்பா? அதே 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 பவித்ரா சொல்றது 100% கரெக்ட். இத்தனை நாளா நானும் அதத்தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஹலோ ஹலோ உனி சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இது வந்து உங்களால முடியாதுன்னு ஒதுக்கிட்டீங்க, ஓகேவா? இப்ப என்ன புதுசா என்ட்ரி கொடுத்து क्वेश्चंस எல்லாம் கேட்டிட்டு இருக்கீங்க? சார், நீங்க இப்ப செக்ரட்டரியா இருந்தாலும் எலெக்ஷன் முடியற வரைக்கும் உங்க போஸ்ட் வேலிட் கிடையாது. உங்களால எதுவுமே பண்ண முடியாது, சரியா? ப்ளீஸ் ஹேவ் இட் இன் யுவர் மைண்ட், ஓகே? എനിക്ക് ഓർമ്മയുണ്ട് പ്രതിഭ, ഞാൻ സെക്രട്ടറി மட்டும் இல்ல, ഈ ഫ്ലാറ്റോടെ അസോസിയേഷൻ മെമ്പർ ആണ്. പോസ്റ്റിംഗ് പോയി, പക്ഷേ ഞാൻ ഇവിടെ തന്നെ ഇരിക്കുന്നു. ഞാനും ചോദിക്കും, മനസ്സിലായോ? அதானே சார் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க பிரதீபா. லுக் பவித்ரா, 500 rupeesனா உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். பட் per day 500, that means total monthக்கு 15,000 நான் சேவ் பண்ணி கொடுத்திருக்கேன். பரவாயில்லப்பா, சூப்பர்ல. ஆமாமா. ஆமாமா, உண்மையிலே அது பெரிய விஷயம்தான். ഞാൻ കൂടെ ലക്ഷ്മി அந்த പോസ്റ്റിംഗ് ശരിയാ ഇരുപ്പാங்களோன்னு വിചാരിച്ചു. അത് തപ്പെന്ന് നീ എനിക്ക് മനസ്സിലാക്കി തന്നു അല്ലേ ചേട്ടാ? അതെ അതെ അതെ. லக்ஷ்மி, நீங்க ரொம்ப நல்லவங்க தான். ஆனா இந்த மாதிரி பதவிக்கு நல்லவங்களா இருந்தா மட்டும் பத்தாது. கொஞ்சம் பிரதீபா மாதிரி வல்லவங்களாவும் இருக்கணும். సరిగ్గా చెప్పావు లీనా. யா, நல்லது யார் பண்ணா என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது நடக்கணும், அவ்வளவுதான். அது நாம் பண்ணா என்ன, பிரதீபா பண்ணா என்ன? லக்ஷ்மி, அது உங்களுக்கு புரியுது, சில பேருக்கு நம்ம அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா பிரதீபாவுக்கு தான் என் ஓட்டு. అవును, ప్రతిభాకే నా ఓటు కూడా. கொஞ்சம் நவருங்க அம்மா. லட்சுமி அம்மா, என்னாச்சுன்னு எல்லாம் செக் பண்ணிட்டேன் மேடம். சரி பண்ணிரலாம், பெரிய செலவுலாம் எதுவும் வைக்காது. அக்கா, அவர் என்ன சொன்னாரு? நீங்களும் பவியும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டீங்க. அதாவது பிரதீபா தண்ணி பிரச்சனைக்காக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. அந்த சொல்யூஷன் என்னமோ தற்காலிகமான சொல்யூஷன் தான். ஆனா இப்போ
எங்க அத்தை கண்டுபிடிச்ச சொல்யூஷன் தான் நிரந்தரமான சொல்யூஷன். வாட்? தெரியல. லக்ஷ்மி, அப்படி என்ன பண்ண? ஒன்னும் பண்ணல அர்ச்சனா. பிரதீபா சொன்ன மாதிரி அது அது என்ன அலோபதி. அலோபதி. அந்த அலோபதி மருந்து மாதிரி டக்குன்னுலாம் என்னால தீர்வு சொல்ல முடியாது. என்னோட முறை வந்து நாட்டு வைத்தியம்தான். ஆனா என்ன, அலோபதி இப்போதைக்கு உடனே பிரச்சனையை தீர்த்து வச்சிரும். ஆனா நாட்டு வைத்தியம் பிரச்சனையே வராத அளவுக்கு அதோட ஆணி வேற தேடி கண்டுபிடிச்சு நிரந்தரமா தீர்த்து வச்சிடும். வாவ் வாவ், என்ன ஒரு டெஃபினிஷன் அக்கா. புரியுதா பிரதீபா? என்ன லக்ஷ்மி, என்ன சொல்யூஷன் చెప్పు? அது ஒண்ணு இல்ல பரிமளாக்கா, இந்த அண்ணன் இருக்காருல, இவரே நம்ம பக்கத்து ஃபிளாட்ல தான் இருக்காரு. அவர் பிஆர் போர்வெல்னு சொல்லி ஒரு போர்வெல் கம்பெனியை நடத்திட்டு வராரு. ஓஹோ. தண்ணி பிரச்சனை இருக்கிற பல இடங்கள்ல வந்து அந்த பிரச்சனையே இல்லாம தீர்த்து வச்சிட்டு இருக்காரு. போர்வெல்ல ஆழப்படுத்தி அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டு இருக்காரு. ஓஹோ லக்ஷ்மி, அப்ப இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போர் போடுறேன்னு சொல்றீங்களா? அது சாத்தியமல்ல. ஏன் சாத்தியம் இல்ல? சாத்தியம்தான். அண்ணன் ஏற்கனவே நம்மளோட போரை செக் பண்ணியாச்சு. நம்ம பிளாட்டை கட்டும் போது 200 அடிக்கு தான் நமக்கு போர் போட்டிருக்காங்க. அப்போ 200 அடியில தண்ணி இருந்திருக்கு. இப்போ 250 அடி ஆழத்துக்கு போயிடுச்சு. கூட ஒரு 50 அடி நம்ம சேர்த்து வச்சோம்னா இன்னும் 4-5 வருஷத்துக்கு நமக்கு தண்ணி பிரச்சனையே வராது. సూపరా ఇరుకే. ஆமா. అప్పుడు ఈ లారీలో నీళ్ళంతా వద్దా? ஆமா, வேண்டாம். இது சூப்பர் ஐடியா லக்ஷ்மி. இனிமே இந்த லாரி தண்ணிக்கெல்லாம் செலவழிக்க வேண்டியது இல்ல இல்லையா? ஐடியா இல்ல? லக்ஷ்மி, யூ ஆர் ரைட் அண்ட் குட். அப்ரிஷியேட் இட். ஆனா அதுக்கு நிறைய செலவாகுமே. ஆமா இல்ல? அதையும் நான் விசாரிச்சிட்டேன். வெறும் 6000 ரூபாய் தான் ஆகுது. நம்மளோட அபார்ட்மெண்ட்ல 60 பிளாட் இருக்கு. ஒரு பிளாட்டுக்கு 100 ரூபாய் செலவழிச்சா போதுமே. 4-5 வருஷத்துக்கு தண்ணி பிரச்சனையே இல்லாம போயிடுமே. ஆமா ஆமா, உன்னி சொல்றது சரிதான். பிரதிபாவோட படிப்பும் நுண்ணியாக்க ஆங்கிலமும் குமாஸ்தா வேலைக்கு போகத்தான் பயன்படும். இந்த மாதிரி அனுபவப்பட்டவங்க யோசனை தான் இந்த நாட்டையே வாழ வைக்கும். படிக்காத மேத காமராஜர் போட்ட எவ்வளவோ திட்டங்கள் தான் இந்த நாட்டை செழிப்பா வச்சிருக்கு. உனக்கு தெரியுமா பிரதீபா? அதெல்லாம் இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு எதுவும் புரியாதுப்பா. இவங்கெல்லாம் வேற மாதிரி. லட்சுமி விடு, அப்பேற்பட்ட காமராஜரே தோக்கடிச்ச நாடுமா இது? நல்லது பண்ணா மட்டும் போதாது, அத நான் தான் செஞ்சிருக்கேன்றத அழுத்தி சொல்லணும். எல்லாருக்கும் புரியுதா இப்ப என் மருமக எப்படின்னு? என்னமோ சொன்னீங்களே, நல்லவங்களா இருந்தா மட்டும் பத்தாது, வல்லவங்களாவும் இருக்கணும்னு. ரெண்டும் கலந்தவ தான் என் மருமக லட்சுமி. இப்ப புரியுதா? அது மட்டும் இல்ல, இப்படியே நம்ம நிலத்தடியில இருக்கிற நீரை உறிஞ்சிக்கிட்டே இருந்தா பூமிக்குள்ள தண்ணி வத்தி தான் போகும். நீரை நிலத்துல தேடாத, வானத்துல இருந்து வரவைன்னு நம்மாழ்வார் ஐயா சொல்லி இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாம மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை நம்ம ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ்ல நடைமுறைப்படுத்திடணும். அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனை வரவே வராது. சூப்பர்க்கா. என்ன பிரதீபா, இப்ப தெரியுதா எங்க அத்தையோட மதிப்பு என்னன்னு? நல்லா தெரிஞ்சுக்கோ. எங்க அத்தை தான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரியா இருக்க தகுதியானவங்க. உங்களோட
எல்லாரோட ஓட்டும் நிச்சயம் நம்ம லட்சுமிக்கு தான். எல்லாம் ஓட்டுக்கிட்டு எலெக்ஷனே வேணாங்கிற நம்ம லட்சுமி அம்மா தான் நம்ம அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி. போடுங்கம்மா ஓட்டு ரோஜா சின்னத்தை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு ரோஜா சின்னத்தை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு போடுங்கம்மா ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு நம்ம ஓட்டு நம்ம ஓட்டு நம்ம ஓட்டு உங்கள் ஓட்டு நம்ம ஓட்டு